கிமு 46 வரை மார்ச் மாதம்தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதிகால ரோம், பாபிலோனியா போன்ற பெரும் நாகரிகங்களில் வசந்த காலம் துவங்கும் மார்ச் மாதம்தான் வருடத்தின் துவக்கமாக கருதப்பட்டது. கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன் ஆதிகால பாபிலோனியர்கள் தான் முதலாக புத்தாண்டு கொண்டாட்டங்களை துவங்கினர். தங்கள் கோவில்களில் தெய்வங்களுக்கு படையல் வைத்து புத்தாண்டை வரவேற்ற அவர்களின் கொண்டாட்டங்கள் 10 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாம். இவர்களைப் போலவே ரோமானியர்களும் மார்ச் மாதத்திலேயே புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டனர். ஆனால் ரோமானியர்களுக்கு ஒரு சிறு சிக்கல் இருந்தது. ரோமின் மன்னர்கள் பலமுறை தாங்கள் பின்பற்றிய நாட்காட்டியை மாற்றி அமைத்துக் கொண்டே இருந்தனர். தங்கள் பதவிக்காலங்களை நீட்டித்துக் கொள்ளவே இதை செய்தனர் என்றும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதனால் வருடத்தின் துவக்கம் எது, முடிவு எது என்று கூட மக்களுக்கு குழப்பம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. இப்படி ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்றுதான் ஜனவரி 1ஆம் தேதியை வருடத்தின் துவக்கமாக அறிவித்தது. அப்படித்தான் இந்த ஜனவரி 1 என்ற புத்தாண்டு தினம் கிமு 153 உருவானது. இதற்கு பிறகும் கேலண்டர் மாற்றங்கள் என்னவோ தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. கிமு 46 ஒருமுறை ஒரே வருடம் 445 நாட்களுக்கு தொடரும் அளவிற்கு கேலண்டர் நீட்டிக்கப்பட்டதாம். குழப்பத்தின் ஆண்டு என்று ரோம் நகரத்தினர் செல்லமாக அழைத்த இந்த ஆண்டு பிரபல மன்னர் ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் நிகழ்ந்தது. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணத்தான் அதுவரை நிலுவையில் இருந்த ரோமன் கேலண்டரை மொத்தமாக நீக்கி ஜூலியன் கேலண்டர் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினார் ஜூலியஸ் சீசர். 355 நாட்கள் மட்டுமே கொண்ட ரோமன் கேலண்டரை நீக்கி வருடத்திற்கு 365 நாட்கள் கொண்ட ஜூலியன் கேலண்டர் கிமு 45 முதல் அமலுக்கு வந்தது. 4 வருடத்திற்கு ஒருமுறை பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளை கூடுதலாக சேர்க்கும் பழக்கமும் இந்த கேலண்டர் மூலம்தான் அறிமுகமானது. 1582 வரை உபயோகத்தில் இருந்த இந்த நாள்காட்டியில் ஒரே ஒரு சிறு குறைபாடு மட்டும்தான் இருந்தது. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு நாளை கூடுதலாக சேர்த்ததால் சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது வானியல் நிகழ்வுகளுடன் ஒத்துவராமல் கேலண்டர் தேதிகள் தள்ளி போய்கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது. உதாரணத்திற்கு ஈஸ்டர் திருநாள் வசந்த காலத்தின் துவக்கத்தில் அல்லாமல் மாற்றமடைந்து காணப்பட்டது. இதற்காக 1582 போப் கிரிகரி என்பவர் ஜூலியன் கேலண்டரில் 0.002% மாற்றங்களை செய்து கிரிகோரியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தினார். அடிப்படையில் ஜூலியன் கேலண்டர் போலவே இருந்த இதில் 100ஆல் வகுக்கப்படும் வருடங்கள் மட்டும் லீப் வருடங்களாக இருக்காது. இந்த கிரிகோரியன் கேலண்டரை தான் நாம் இன்று வரை பின்பற்றி வருகிறோம்.